ஹலோ ஹேவி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், விஜயலட்சுமி இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. பிரணவ் முனிராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டேரக்டர் கிஷோர் எம் ராமலிங்கம் இந்த படத்தை டேரக்டர் இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து படத்தோட டைட்டில் மிடில் கிளாஸ் கொஞ்சம் கேட்சியாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் அந்த படம் நான் பார்க்க போனேன். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வா பியூரிஃபயர் கம்பெனியில் முனிஷ்காந்த் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து சின்ன சின்ன வேலைகள் ப்ளஸ் இந்த தையல் வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஒரு நிம்மதியான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்கு ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கு. அவங்க அப்பாவோட பாஸ்ட், அவங்க அப்பா ஒரு பெரிய ஆளா ஒரு பாஸ்ட் லைஃப்ல அவங்க அப்பா மூலியமா அவர் பண்ண ஒரு நன்றி கடன். அவர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ₹1,00,00,000 செக் வருது ஒருத்தர்கிட்ட இருந்து. அது நீங்க படத்துல பாருங்க ஏன் வருதுன்றது தெரியும். அந்த ₹1,00,00,000 செக்க முனிஷ்காந்த் எடுத்துட்டு வந்து பேங்க்ல போடலாம், நல்ல நாளா போடலாம் அப்படின்னு வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னோன்னா அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க நிறைய கடன்கள்லாம் வாங்கி என்னமோ பண்றாங்க. அந்த டைம்ல இந்த செக் காணாம போயிடுது. இத அவர் இவங்ககிட்ட மறைக்கிறாரு. ஒரு டைம்ல இவங்களுக்கு தெரிய வந்து இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த செக்க அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா? கண்டுபிடிச்சு அந்த காச அவர் எடுத்தாரா இல்லையா? அவர் ஒய்ஃபோட திரும்பி சேர்ந்தாரா இல்லையா? அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி டிராமாக்கான ஒரு ஒன் லைனர் தான் இது. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நீட்டா நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு மிடில் கிளாஸ்ல அந்த ஒரு 40 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்படுவான். அது இப்ப பிரசன்ட் ஜெனரேஷன்ல எப்படி பண்ற மாரி அவரோட ஹியூமரா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் ரொம்ப தரமா சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நீட்டா இருந்தது. பிளஸ் அந்த ஒரு கேரக்டராவே பண்ணியிருக்காரு. ரொம்ப காமெடி தேவையான இடத்துல மட்டும் ஒரு சில காமெடிகள், பட் முக்கியமா அவரோட அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு கேரக்டரே வந்து அப்படியே ரியலா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விஜயலட்சுமி அவங்க இந்த படத்துல ஒரு ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க முனிஷ்காந்துக்கு. ரொம்ப நீட்டான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃப்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படியே அப்படியே தத்ரூபமா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மாதிரி ராதா ரவி இந்த படத்தில் டிடெக்டிவா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. சும்மா ஒரு 3 சீன் தான் படத்துல வராது. பட் ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா சூப்பராக அவர் ப்ளே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி காளி வெங்கட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ல தான் வராரு முனிஷ்காந்த் கிட்ட. அவரோட கசினா ஒரு சின்ன ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி வேலா ராமமூர்த்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து முனிஷ்காந்துக்கு அப்பாவா ஒரு ரோல் வராரு. அவரு கதையில அவர் பண்ண ஒரு விஷயம் தான் இவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் ஹீரோக்கு. அது ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு 2, 3 சீன் தான் வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரணவ் முனிராஜோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓகேவா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி சுதர்ஷன் ஸ்ரீனிவாசன் சினிமாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சுற்றி அந்த ஒரு வீடு, அந்த ஒரு சின்ன அந்த சிட்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில இடங்களை தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக அந்த ஒரு சினிமாகிராஃபியும் ப்ளஸ் கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ரொம்ப நல்லா நீட்டாக நேச்சுரலாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான் லோகேஷோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப வந்து கிறிஸ்பா நீட்டாக வந்து ஒரு 2 1/4 மணி நேரத்துக்குள்ள படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் டியூரேஷன்ன்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியும் ரொம்ப லேகா லென்த்தியாக இல்லாமல் ஒவ்வொரு சீன்ஸும் அந்த அளவுக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் கிஷோர் எம் ராமலிங்கம் அவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டார், ஒரு ஃபேமிலி கான்செப்ட். இதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்மளால இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும். ஏன்னா ஒரு செக் காணாம போச்சு, செக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து டீடைலிங்கா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அந்த செக் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, கொஞ்சம் புதுசா ஒவ்வொரு சீன்ஸ் அது பண்ணியிருந்தார். ரைட்டிங்ல ரொம்ப பெரிய பாசிட்டிவ் அந்த படத்துல நான் மெயினா பார்த்ததே அதுதான். அதுபோக கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த கதைக்கு மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப எமோஷன் ரொம்ப கிரிஞ்சா போகாம கதைக்கு என்ன தேவையோ அதை மேலோட்டமா வந்து நீட்டா வந்து எழுதியிருந்தாரு. ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பரா எழுதியிருந்தாரு. ஸோ டைலாக்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு ரைட்டிங்ல ஒவ்வொரு சீன்ஸா இருக்கட்டும், அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு கிஷோர் எம் ராமலிங்கம். அவர் நிறைய இந்த மாதிரியான நல்ல படங்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம். இன் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு டெபியூட்டன் டேரக்டர். நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ரைட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன்னா ஒரு சிம்பிள் கதை. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கொண்டு போறாரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதைக்குள்ள நெருக்கமாகவும் அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜிங்கா பண்ணி கொண்டு போறாரு ஸ்க்ரீன் பிளேல. அது சூப்பரா இருந்தது. அவ்வளவு நேக்கா நீட்டா பண்ணியிருந்தாரு. டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு அப்படிதான் போய் முடியும் ஒரு சின்ன ட்விஸ்டோட. ஆஹா இப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி. பிளஸ் செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேயுமே பெருசா லேக் ஆகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எமோஷன் அது இதெல்லாம் கலந்து பண்ணி கொண்டு போனார். அதான் விஜயலட்சுமி கேரக்டர்லாம் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. அவங்க பண்ற விஷயங்களை ஹஸ்பண்டை அவங்க எப்படிலாம் அசிங்கப்படுத்துவாங்க அவங்க யூடியூப் சேனல்ல போட்டு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சில இடம்லாம் சூப்பரா இருந்தது. ஏன்னா இப்போ ரியாலிட்டியில அதான் நடக்குது. ரியாலிட்டியில நடக்கிற விஷயத்தை எடுத்து அவ்வளோ நீட்டாக ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தது தான் அந்த படத்தை கூட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்ட் வரைக்கும் இப்போ ரொம்ப நல்லா நீட்டாக முடிச்சிருந்தார். ஸோ எண்டு ரொம்ப நல்லா டீசெண்டாக தான் முடிஞ்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அந்த படம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் பெருசாக அந்த அளவுக்கு எமோஷன்ஸை போட்டு தெளிக்காம நல்லா காமெடியாக எடுத்திருந்தாங்க உள்ள. அதான் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது ரைட்டிங்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் இருக்கட்டும், அவ்வளோ நீட்டாக அதுவும் முனிஷ்காந்த் வர அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான படம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக இருந்தோம்னா மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டிப்பாக போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக
உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. நல்லா நீட்டா பார்க்கக்கூடிய ஒரு பிளசன்ட்டான ஒரு ஃபீல் குட் படம். அது ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு தியேட்டர் வாட்ச் இது. டைம் இருக்கும்போது பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.